ஹலோ! இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்காக நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ, அதனால வந்து ஃபிய குட்டிய குளிக்க வச்சுட்டு, அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி எல்லாத்தையும் வச்சு பார்த்தலான்னு வச்சு பார்த்தா, கொஞ்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் பெருசா இருக்க மாரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ, நான் இதையே சூஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸே போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபிய குட்டிக்கும் இந்த கலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போட்டதுக்கப்புறம் நீங்களே பாருங்க. இருக்க எல்லா வேலையிலும் ரொம்ப கஷ்டமான வேலை இந்த குழந்தைங்கள ரெடி பண்றது தான். அதுவும் ட்ரெஸ் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு கையை கொடுப்பாங்க, கையை கொடுக்க மாட்டாங்க, அழுவாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு வழியா ட்ரெஸ் போட்டாச்சு. பக்கத்துல அவங்க டேடி இருந்தனால பார்த்து ஒரே சிரிப்பு அவங்க அப்பாவை பார்த்துட்டு. அவ்வளோதான், நம்ம மியா குட்டி ரெடி ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் நான் ரெடி ஆகணும்ல. ஸோ ஃபிய குட்டியை நல்லா வந்து ஃபீட் பண்ணிட்டு நல்லா தூங்க வச்சுட்டேன். நான் மார்னிங்க்கு வந்து தக்காளி சாம்பார், தேங்காய் சட்னி, ஆப்பம் சுட்டிருந்தேன். ஸோ எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்க ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாப்பா தூங்குறதுக்குள்ள. ஸோ பாப்பா கொஞ்சம் திங்ஸ் தேவை இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பேம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வைப்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமான விஷயமே, இதுக்காக தான் நம்ம போகிறோம், என்னோட ஓட்டர் ஐடி. அதையும் பேக்ல எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு டவலு, அடிக்கிற வெயில் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அதனால ஒரு டவல் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. முக்கியமா அந்த வெயில் காலத்துல தேவையானது வந்து தண்ணி தான். ஸோ தண்ணியும் மறக்காம நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் ஏதோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் பாப்பாவுக்கு சும்மா ஒரு ரஃப் யூஸ்க்கு ஒரு கிளாத்து, பவுடரு எல்லாத்தையும் அதையும் சேர்த்து பேக்ல எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு வந்து இப்படி தலைமுடி விரிச்சு போட்டிருக்கேன்னா, ஸோ ஒரு கிளிப்பு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பேக்ல எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான், நம்ம வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாமா? தான் பாப்பாவும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. பார்த்தா மதியம் 1 மணி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கேப்ல தானே போறோம்னு வெயில்ல கிளம்பியாச்சு. டவல மறந்து பேக்குக்குள்ளேயே வச்சுட்டேன்னா, அதனால வேகமா பாப்பாவை தூக்கிட்டு கார்ல போய் உட்காந்துட்டேன். ஆனாலும் வெயில் கொஞ்சம் ரொம்ப அதிகம். கொஞ்ச நேரம் வெளியே வந்தாலே கை கால்லாம் எரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம வந்து கார்ல ஏறி உட்காந்தாச்சா, பாப்பா வந்து அப்படியே என்னடா நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா பாப்பா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்றது. நாங்க எப்பயும் சும்மா பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு, ஏதாவது வீட்டுக்கு திங்ஸ் வாங்க அந்த மாதிரி தான் போயிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து இதுதான் ரொம்ப தூரம் ஃபர்ஸ்ட் டைம் போறது. அதனால அமைதியா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க அண்ணா வந்து முன்னாடி போய் உட்காந்துட்டான். ஸோ ரொம்ப நேரம் அவங்க அண்ணனையே தான் பார்த்துட்டே இருக்கோம். எப்பயுமே அவங்க அண்ணன் எங்க இருக்கானோ அங்கதான் பாப்பா அதிக நேரம் பார்த்துட்டே இருக்கும். இவனுக்கு வந்து நானும் ஓட்டு போடணும் அப்படின்னு ரொம்ப நேரம் கேட்டே இருந்தா. தம்பி உனக்கு 18 இயர்ஸ் ஆனாதான் ஓட்ட ஐடியே கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான். அப்புறம் பாப்பா வர்ற வழியில கொஞ்சம் அங்கே வெயில் வந்துச்சா, அங்க எதுமோ அவங்களா விளையாண்டுட்டு ஏதோ யோசிச்சுட்டே ரொம்ப நேரம் அதுலயே விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா கூட நான் கொஞ்ச நேரம் பாப்பா வச்சிருக்கேன்னு வாங்கிட்டாங்க. ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டே சிரிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. பாப்பா கொஞ்சம் ஆனா ஜாலி ஆயிட்டாங்க. இருந்தாலும் லைட்டான தூக்கம். ஏன்னா வீட்ல பாதி தூக்கத்திலே எந்திரிச்சிட்டாங்க டக்குன்னு. இவங்க அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னா, நல்லா படம் போட்டு பார்த்துட்டே வந்தாங்க. பாதி நேரத்துல அவனும் பின்னாடி நானும் பாப்பாட்ட வந்து உட்காரேன்னு வந்து உட்காந்துட்டா. பாப்பா பார்த்தீங்களா, அவங்க அண்ணாவையே பார்த்துட்டே இருக்கும். நான் வந்து சொன்னேன், "இங்க பாருடா பாப்பா உன்ன பாக்குதுன்னு." உடனே அவங்க அண்ணா வந்து பாப்பாவோட கொஞ்சல் கொஞ்சுவாரு. தம்பி எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டுட்டே வந்தான். பாப்பாவும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ நல்ல தூக்கம். பார்த்தீங்களா எவ்வளோ தூக்கம், கைய ஆட்டிட்டே வேற தூங்குறாங்க. அவங்க அப்பா மடியில படுத்து. அப்புறம் நானும் அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் மூவி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். திரும்பி பார்த்தா பாப்பா எப்போ முழிச்சாங்கன்னே தெரியல. முழிச்சு பயங்கர ஒரு சிந்தனை. என்ன சிந்தனைன்னு தெரியல. அப்புறம் நான் பாப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ஒரு லுக் விடுவாங்க. நீங்களே பாருங்களேன். எவ்வளோ நேரம் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் விட்டு ஒரு அழகான ஒரு குட்டி சிரிப்பு பாப்புக்கு. அப்புறம் வெயில் ரொம்ப இருந்தனால இளநீ சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்புறம் இளநீ கடை வரையில ஸ்டாப் பண்ணி எல்லாரும் ஆளுக்கு ஒரு இளநீ வந்து குடிச்சோம். உண்மையிலே அந்த அங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டானவர் தான். ஏன்னா வந்தோடனே சேர் எல்லாம் எடுத்து போட்டு உட்காருமா, பாப்பா வச்சிருக்க, வெயில் நிறைய இருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாரு. அப்புறம் நானும் பையனும் ஆளுக்கு ஒரு இளநீ வந்து குடிச்சோம். பாப்பா வந்து அந்த இளநிய தட்டிட்டே இருந்தாங்க. என்னடா ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா இப்போலாம் பாப்பா வந்து ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சோன்னா, அத வந்து ரொம்ப வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏதோ சாப்பிடுறாங்க, என்ன பண்றாங்க, என்ன தோணும்னு தெரியல. ஆனா அத வந்து ரொம்ப கவனிக்கிறாங்க. சாப்பிடுற ஐட்டம் எல்லாத்தையுமேவும். சீக்கிரமே வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு குடுக்கணும். நம்ம ஊருக்கிட்ட வந்து வந்தாச்சு. அங்கருந்து எங்க அம்மாக்கு கால் பண்ணி என்னோட ஸ்லிப் எடுத்துட்டு வர சொன்னேன். அப்படியே போய் ஓட்டு போட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லி. எனக்கு எங்கன்னு பிளேஸ் தெரியாது. அதனால அம்மா நான் காட்டுறேன் போங்க அப்டின்னாங்க. ஓட்டர் ஐடி வாங்குனதோட சரி, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு.
வழியா வந்தாச்சு. பார்த்தா பயங்கர வெயிலு. உள்ள போய் பார்த்தா பயங்கர கூட்டம். என்னடான்னு பார்த்தா நான் பக்கத்து பூத்துல போய் நின்னுட்டேன். அப்புறம் அங்க இருக்கவங்க நம்பர் கேட்டு, இது இல்ல பக்கத்துல நாங்க. அங்க போய் பார்த்தா கூட்டமே இல்ல. நான் தான் ஒரே ஆள் தான் இருந்தேன். போனது போட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்ல வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு, பையனையும் சாப்பிட வச்சுட்டு, என்னோட ஹஸ்பண்டையும் சாப்பிட வச்சுட்டு, பாப்பாவுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வந்தாங்களா, ஸோ வந்தோனே பாய விரிச்சு பாப்பா கொஞ்ச நேரம் கீழ படுக்க வச்சாச்சு. எங்க அக்கா வந்து ஒரு காய் வச்சிருந்தாங்க. அதுல முட்டை போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு காயில வந்து முட்டை போட்டு சாப்பிடுறது பிடிக்காது. ஸோ அதனால பையனுக்கு ஊட்டி விட்டு, அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு உடனே வந்து கிளம்பியாச்சு. என்னோட போகையில ஒரு பேக்கோட போயிட்டு வரையில இன்னொரு பேக்கோட வரேன்னு பார்க்குறீங்களா? எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுக்கு போனா இப்படிதானே வரும். அப்புறம் அம்மா கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம். அதையும் எடுத்துட்டு வந்தாச்சு. வரும்போது பாப்பா கொஞ்சம் ஜாலி ஆயிட்டாங்க. ஒரு வழியா ஓட்டு போட்டாச்சு. இந்த ஒரு ஓட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். ஓட்டு போட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போயே கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலயே ஆச்சு. கன்சீவா இருக்கும்போதும் சரி, பாப்பா பிறந்தப்பயும் சரி, அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க போல. ஏன்னா கன்சீவா இருக்க டைம்ல பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. டெலிவரியும் அதே மாரி தான் இருந்துச்சு. பட் வந்து ஏதோ ஒரு புண்ணியத்துல வந்து பாப்பாவும் நல்லபடியா பொறந்துட்டாங்க. இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போம்போதுமே வந்துட்டு பாப்பா கொஞ்ச நேரம் தூங்குனாங்க. திரும்ப முழிச்சுட்டாங்க. ஒரு வழியா வீட்டுக்கும் வந்தாச்சு. ஓட்டு போட்டாச்சு. நம்மளோட ஜனநாயக கடமைய வந்து ஒரு வழியா நிறைவேத்தியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் லைட்டா தட்டி விட்டுருங்க. பாய்.